Example 11. Let A, B and C be three sets. If A belongs to B and B is a subset of C, is it true that A is a subset of C? If not, give an example. கொடுத்திருக்கத நல்லா கவனிக்கணும். A is not a subset of B. A is belongs to B ன்னு தான் கொடுத்திருக்கு. Aவே ஒரு எலிமெண்டா Bல இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் B is a subset of C ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம இப்போ யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி தான் இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இது நாட் பாசிபிள். நோ, A is not a subset. This is not possible. That is, A is not a subset of C. இப்போ இதுக்கு தான் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், let A is equal to singleton 1. ஏல ஒரே ஒரு எலிமெண்ட் 1 என்ற எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கு. Bல என்னன்னு கொடுத்துருக்காங்க? A belongs to B ன்னு கொடுத்துருக்காங்க. ஏவே அப்படியே Bக்குள்ளே இருக்கு. ஓகே, இதுதான் A. A equal to singleton 1. A belongs to B ன்னு கொடுத்தனால இந்த ஏ ஒரு எலிமெண்ட்டாக இங்கே போயிடுச்சு. ஓகே, ஒரு செட் பியோட எலிமெண்ட்டாக வந்திருக்கு. அடிஷ்னலி 2 இருக்கு. அண்ட் சி, பி இஸ் எ சப்செட் ஆஃப் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் வரும், அடிஷ்னலி வேற எலிமெண்ட்டும் இருக்கும். அப்போ இந்த எலிமெண்ட்டோட 3 ஆட் பண்ணிக்கலாம். இது கிவன் கண்டிஷனில் வச்சு எழுதினது. இப்போ நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்? ஏ இஸ் எ சப்செட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நாட் பாசிபிள்னு எழுதியிருக்கோம். ஏன் நாட் பாசிபிள்ன்றதை பார்ப்போம். இப்போது ஏயும் சிஏயும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ 1ன்ற எலிமெண்ட் ஏல மட்டும்தான் இருக்குது. 1 பிலாங்ஸ் டு ஏ தான். ஆனால் சிங்கிள்டன் 1 தான் பியில் இருக்குது. ஏன்னா என்னன்னு கொடுத்துருக்கு? ஏ பிலாங்ஸ் டு பின்னு கொடுத்துருக்கு. பட் சிங்கிள்டன் 1 பிலாங்ஸ் டு பி. சின்ஸ் அதாவது கிவன் ஏ பிலாங்ஸ் டு பின்னு கொடுத்துருக்கிறனால, ஓகே, ஏ பிலாங்ஸ் டு பின்னு கொடுத்துருக்கிறனால சிங்கிள்டன் 1 பிலாங் டு பின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது ஏயும் சிஏயும் தான். ஏல 1 இருக்கு, அதே 1 சியில் இருக்கான்னு பார்க்கணும். சியில் என்ன இருக்கு? சியில் 1ன்ற எலிமெண்ட் இருக்கா? 1ன்ற செட் இருக்குதா? 1ன்ற செட்டு தான் இருக்கு. ஆனால் ஏல 1ன்னு எலிமெண்ட் இருக்கு. ஓகே, 1 பிலாங்ஸ் டு ஏ, பட் singleton 1 belongs to C. 1 அதே 1 Cல இருந்தால் தான் A is a subset of C. Okay, so 1 does not belongs to C. Therefore, A is not a subset of C. புரிஞ்சுதா?